வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சொந்தி ஸ்ரீ லட்சுமண ருத்ராட்சமி. நம்ம வந்து இப்போ இந்த 27 நாம யோகங்கள் வந்து இன்னைக்கு மகேந்திரம், அதாவது வந்து ஐந்திரம் அல்லது மகேந்திரம்னு சொல்லக்கூடிய யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மகேந்திரம் யோகம் அப்படின்னா அது வந்து வலிமை அப்படின்னு பொருள். தலைமை பண்புக்கு உரிய யோகமாக இது கருதப்படுது. சரிங்களா? இந்த யோகத்துக்குரிய கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு. இதோட அதிதேவதை பார்த்தீங்கன்னா இந்திரன். இந்த யோகத்தில் பிறந்தவங்களோட குணம் பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு, கம்பீரம், ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடிய தன்மையும் ஆளுமை திறனும் இருக்கும். இதோட தியாக உணர்வும் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதிரிகளை வந்து வெல்லக்கூடிய ராஜதந்திரம், அறிவாற்றலால் வந்து இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து கோபம் வந்துச்சுன்னா எளிதில் கட்டுப்படுத்த முடியாது. எமோஷனல் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப எமோஷனலாக காணப்படுவாங்க. இந்த யோகம் பார்த்தீங்கன்னா ஒரு சுபயோகமாக கருதப்படுது. இந்த யோகத்தில் என்ன செய்யலாம்னா நம்ம எல்லா சுபகாரியங்களும் நம்ம செய்யலாம். இந்த யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது தொடங்கலாம் தொடங்கலாம். புதிய பொறுப்புகளில் வந்து ஏற்றுக்கலாம். அரசியல் செயல்பாடுகளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து செய்யலாம். புதிய தொழில்கள் வந்து தொடங்கலாம். சரிங்களா? அரசியல் நிகழ்வுகளை ஏற்று நடத்தலாம். இந்த மாதிரியான சுப காரியங்களை எல்லாம் வந்து நம்ம சிறப்பாக செய்யலாம். திருமண காரியங்கள் மேற்கொண்டு மற்ற சுப காரியங்களையும் நம்ம இந்த யோகத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது, விசேஷத்தை கொடுக்கும். சரிங்களா? இந்த யோகத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. மற்றவங்க வந்து அடக்கி ஆளணும்னு நினைக்கக்கூடிய நினைப்பு இந்த யோகத்தில் வந்து இருக்கக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்பவுமே காயப்படுத்திடும். வழிபாடுன்னு எடுத்திங்கன்னா இந்த யோகத்தில் வந்து இதோட அதிதேவதையான இந்திர பகவானை வந்து வழிபாடு பண்ணலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மனையும் காலபைரவரும் வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ராகு பகவானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை நாளில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் பற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும். அது எளிய பரிகாரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தோட முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் வந்து அரச மரத்தை சுற்றி வர்றது ரொம்ப விசேஷமானது. சரிங்களா? அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு ஆதரவற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப நம்மளுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து அல்லது கருப்பு நிற ஆடைகளை வந்து தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதற்கு மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானோட காயத்ரி மந்திரத்தை வந்து தினமும் 11 தடவை நம்ம சொல்லி ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மன தெளிவும் ஒரு நல்ல சிந்தனையும் கிடைக்கும். இந்த யோகத்தை பற்றின தகவல்கள் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நமசிவாய. திருச்சிற்றம்பலம்.